நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 1. நீர் நிறைந்த மண்கலத்தின் கரிய பரப்பு பனித்து துளித்து திரள்வது போல காட்டை மூடியிருந்த இருளிலிருந்து எழுந்து வந்த பிச்சாண்டவர் ஒவ்வொரு அடிக்கும் தன் உரு திரட்டி அணுகினார். கேற்று நில ஒளியில் அவர் தலைக்கு மேல் எழுந்த சடைமுகுடத்தின் மயிர் பிசிர்கள் சுடர் கொண்டன. சிதைவன் சாம்பல் மூடிய ஓங்கிய கரிய உடல், நரம்போடிய நெடுங்கைகள், இடையில் தோற்சரடில் கட்டப்பட்ட எலித்தோல் கோவணம், சடைத்திரிகள் பரவிய தென் திரள் தோள்கள். வலக்கையில் மண்டையோட்டு வெண்கப்பரை ஏந்தி இருந்தார். இடக்கையில் தலைக்கு மேல் எழுந்த முப்புரிவில், நெற்றியில் செஞ்சுடர் வடிவில் தீட்டப்பட்ட அறிவிழி குறிக்கு கீழே சிவமூலி புகை வெறி எறிந்த செவ்விழிகள். அவர் எடுத்து ஊன்றிய சூலத்தில் கட்டப்பட்டிருந்த எலும்பு மணிகள் மெல்ல குலுங்கி ஓசையிட்டன. கால்கள் மண்ணில் பதிந்தனவா என்று ஐயுற வைக்கும் புலி நடை. அருகணைந்ததும் யானை உருமுவது போன்ற குரலில் சிவமே ஆம் என்றார். கைகூப்பியபடி நின்றிருந்த வைசம்பாயனன் அவர் அடிபதிந்த நிலம் தொட்டு புழுதி துளி எடுத்து தன் தலைமேல் வைத்து, அடிபணிகிறேன் பிச்சாண்டவரே என்றான். அருள்க சிவம் என்று பிச்சாண்டவர் சொன்னார். அவருடைய சிவந்த விழிகள் அவன் முகத்தை நோக்கி ஒரு கணம் நிலைத்தன. அவன் அவரை புரிந்து கொண்டு, விசும்ப குலத்தில் வந்தவன், என் பெயர் என வைசம்பாயனன் என்பதை கொண்டிருக்கிறேன் என்றான். அவர் அவனை கூர்ந்து நோக்கி கொண்டு அசையாமல் நின்றார். முன்பு அறிந்து மறந்த ஒருவனை மீண்டும் நினைவு கூர்பவர் போல பணிந்தவனாக அவன் அவரே பேசட்டும் என காத்து நின்றான். அவர் விழிகளை விலக்கி அப்பால் தெரிந்த இருண்ட காட்டுக்குள் இருளசைவென தெரிந்த மரங்களை நோக்கி அசைவற்று நின்றார். அவன் மெல்ல, விசும்ப குரு மரபு முன்பு கிருஷ்ண யஜுர்வேதத்தை கோத்தது. என் மூதாதையான வைசம்பாயன மாமுனிவர் தைத்திரிய சம்ஹிதையை செவ்வமைத்தார். எந்தை கிருஷ்ணசாமியகர் தைத்திரிய காட்டின் தலைவராக இருந்தார். சொல் முதிர்ந்து அங்கிருந்து எழுந்து வடமலை சேர்ந்தார் என்றான். நீ எங்கு செல்கிறாய் என்றார் பிச்சாண்டவர். ஆசிரியரை தேடி என்றான் வைசம்பாயனன். அவர் என உருமிய பின் முன்னால் நடக்க அவன் அவருடைய சொல்லற்ற ஆணையை தலை கொண்டு அவரை தொடர்ந்து சென்றான். அவர் அவனை திரும்பி பார்க்கவில்லை என்றாலும் அவர் அசைவுகளில் அவனை அவர் உணர்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த காட்டுப்பாதையின் ஓரத்தில் நின்றிருந்த ஆலமரத்தடியில் சென்று வேர் புடைப்பு ஒன்றில் அமர்ந்தார். அவன் தொழுதபடி அருகே நின்றான். அவர் குனிந்த நிலம் நோக்கி சற்று நேரம் அமர்ந்திருந்தார். சடைக்கற்றைகள் முகம் மறைக்க விழுந்து ஆடின. அவர் எண்ணம் கலைய தசைகள் நெகிழ்ந்தன. முழவுக்குள் ஒலிக்கும் ஓசையென மெல்லிய ஆழ்குரலில் சொல்க என்றார். அவன் எங்கிருந்து தொடங்குவதென்று அறியாமல் தயங்கி பின்னர், தங்கள் அடிகளை சென்னி சூடுகிறேன், குருவென அமைந்து சொல்ல அருள வேண்டும் என்றான். அவர், அது உன் சொற்களுக்கு பின்னரே என்றார். நான் தங்களுக்காகவே இங்கு காத்திருந்தேன் என தங்களை கண்ட கணமே உணர்ந்தேன் என்றான். அதன் பின் அவன் சொற்கள் எழுந்தன. பிச்சாண்டவரே, நான் செல்ல வேண்டிய திசை என்ன என்று அறிந்திலேன். என் உள்ளம் கொண்ட எழுச்சியால் தைத்திரியம் விட்டு கிளம்பினேன். என் கால்களில் இருக்கும் தன்னுணர்வால் நடந்து கொண்டிருக்கிறேன் என்றான். இக்காட்டில் காலோய்ந்து அமர்ந்தபோது அந்த விசை முற்றிலும் அவிழ்ந்திருப்பதை உணர்ந்தேன். உணவும் நீரும் இன்றி 3 நாட்களாக இந்த காட்டுப்பாதையின் ஓரத்தில் ஆலமரத்து வேர்க்குவையில் அமர்ந்திருக்கிறேன். இனி ஒரு தூண்டுதலின்றி எங்கிருந்து எழுவதில்லை என்று உறுதி கொண்டேன். என்னை எல்லா திசைகளிலும் இருந்து உட்புகுந்து கூர்ந்து ஆராய்ந்தேன். விடையென ஒன்று எழுவதில்லை என்றாலும் இங்கு இறந்து மட்குவதே என் ஊழியென எனக்கு சொல்லிக் கொண்டேன். உற்றும் கற்றும் நான் கொண்ட சொற்கள் கொந்தளித்து சித்தத்தை நிறைத்தன. பின்னர் அவை ஒன்றோடொன்று இணைந்து வெறும் ஓசையென்றாயின. அவை எடை கொண்டு படிந்து அமைதி அடைந்த போது நான் வெறுமையில் நிறைந்தேன். இனி எனக்கான சொல் வெளியே இருந்துதான் வர வேண்டும் என தெளிந்தேன். மாநெறியினரே, உட்புகுந்து தன்னை அறிவதென்பது எத்தனை இடர்மிக்கதென்று நான் இந்த 3 நாட்களும் ஒவ்வொரு சொற்பெருக்கின் தன்னிலை மீட்சியின் போதும் உணர்ந்து கொண்டிருந்தேன். எதை நம்பி கிளம்பினேன் என்றுதான் மேல மேல கேட்டுக்கொண்டேன். மெய்மை என்றும் இறுதி விடை என்றும் மீட்பு என்றும் என்னுள் எழுந்த ஒவ்வொரு சொல்லையும் விலக்கி நான் கண்டடைந்தது ஒன்றே. நான் கிளம்பியது வளர்ந்து பேரூறு கொள்வதற்காக மட்டுமே. நான் வைசம்பாயனன் என என்னை அழைத்து கொண்டது ஏன்? நுண்சொல் தொட்டு கோத்து கிருஷ்ண யஜுர்வேதத்தை அமைத்த என் முன்னோனின் பெயர் அது.
நான் அங்கிருந்து தொடங்க விழிந்திருக்கிறேன். அவனை கடந்து செல்ல எண்ணி இருக்கிறேன். நான் என எழுந்து காலத்தின் முன் நிற்பது மட்டுமே என் கனவு. நான் இருந்த இடம் விதை புதைந்த மண். கீறி எழுந்து வான் நோக்க வேண்டும். அதற்காகவே கிளம்பினேன். அந்த தன்னுணர்வு என்ன என்றுதான் இறுதி நாளாக இன்று இங்கு அமர்ந்து எண்ணிக்கொண்டிருந்தேன். ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் முற்றா இளமையில் பேராணுவத்தை நிறைப்பது எது? நான் நான் என்றே அவன் ஒவ்வொரு கணமும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். உலகுக்கு முன் எழுந்து தன்னை முன்வைப்பது குறித்து 100,000 கோணங்களில் கனவு காண்கிறான். அவன் வேறுபட்டவன், அவன் மேலானவன், அவன் ஊழால் தெரிவு செய்யப்பட்டவன். அதை அன்றி அவன் எண்ணுவதே இல்லை. இப்போது இவ்வெண்ணம் என்னுள் புகுந்தது. நானும் பிற சிறு மைந்தரை போல காணாடுவதும் நீராடுவதும் சொல்லாடுவதுமே இன்பம் என்று எண்ணி இருந்தவனே என்னை இன்று உணரத் தொடங்கினேன். அருநெறியினரே, இங்கு அமர்ந்து எண்ணிக்கொண்டிருந்த போது துழாவி சென்ற எண்ணம் ஒன்று அத்தருணத்தை தொட்டுவிட்டது. நான் எந்த என கழித்த வேத சொற்களை உள்ளார்ந்த உசாவும் தன்மை கொண்டிருந்தேன். ஒரு முறை காட்டில் நீரோடை ஒன்றை தாவி கடக்கையில் என் காலடிக்கு கீழே சூரியனை கண்டேன். அக்கணம் யஜுர்வேத சொல் ஒன்று என் எண்ணத்தில் எழுந்தது. அவன் அனலால் தவத்தை, மொழியால் பிரம்மத்தை, ஒளியால் உருவை, இந்திரனால் தேவர்களை, காற்றால் உயிர்ப்பை, சூரியனால் ஒளியை, சந்திரனால் விண்மீன்களை, யமனால் மூதாதையரை, அரசனால் குடிகளை ஆள்கிறான். உடல் மெய்ப்பு கொள்ள அங்கேயே நின்றுவிட்டேன். நெடுநேரம் கொடுநோன்பாளரே, அக்கணத்தில் அந்த நீண்ட வேத சொல்லடுக்கின் முழு பொருளையும் நான் உணர்ந்து விட்டேன். அங்கு நின்று அழுதேன். விண்ணை நோக்கி அங்கு சுடர் கொண்டிருந்த சூரியனை விழி நிறைத்து நான் நான் என்று சொல்லிக்கொண்டேன். எனக்கும் திறந்துவிட்டது அந்த பொன் வாயில். வேத முனிவர் தலைகளை கிளை நுனிகளாக்கி வந்தமைந்த அப்பறவையை நானும் ஏந்தி இருக்கிறேன். அறிதல் என்பது ஒரு கணம். முன்பிருந்த அனைத்தும் பிரிதொன்றாக மாறும் திகிரி சுழி. அனலால் தவத்தை, மொழியால் பிரம்மத்தை ஆளுதல். அனலும் மொழியும், அனல் மொழி, மொழியனல். அச்சொல்லில் இருந்து எழுந்து மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தேன். பின்னர் உறுதி கொண்டேன். என் தவம் மொழியை அனலாக்கி அடைதல் மட்டுமே. அதன் பின்னரே காவியங்களை நோக்கி செல்லத் தொடங்கினேன். எந்தைக்கு அது ஓப்பளிக்கவில்லை. இது வேத சொல் எழும் காடு. தைத்திரிய மரபு எப்போதும் காவியங்களுக்கு இடமளித்ததில்லை என்றார். அப்படியென்றால் நான் பிருகதாரண்யகத்திற்கே செல்கிறேன் என்றேன். எந்தை என்னை விழியோடு விழி நோக்கி ஒரு கணம் அமைந்தார். பின் அவர் என்னிடம் ஒரு சொல்லும் உரைக்கவில்லை. சிவப்படிவரே, ஒடுங்குதல் யோகத்தின் வழி, விரிதலே கவிதைக்குரியது. நான் விரியத் தொடங்கியதுமே என் குருநிலையின் நாற்றிசை வேலிகளை என் கைகள் தொட்டுவிட்டன. அங்கிருக்க முடியாமல் ஆனேன். என் இடம் எங்கோ காத்திருக்கிறது என்று உணர்ந்தேன். வடதிசை வேதம் பெருகிய மண் என்பதனால் தென் திசை தேர்ந்தேன் என உணர்கிறேன். குளிர் விழைபவன் நெருப்பை விட்டு விலகுவது போல. நான் கிளம்பி 9 மாதங்களாகின்றன. அவந்தியையும் உஜ்ஜயினியையும் கடந்தேன். விந்தியனை ஏறி கவிழ்ந்து தண்டகாரண்யகம் சேர்ந்தேன். இன்னும் இன்னும் என்று சென்று கொண்டிருக்கிறது தெற்கு. அங்கு எனக்கென காத்திருப்பது எது என்று அறியேன். ஏதோ ஒன்று காத்திருக்கிறதே என ஏன் எண்ணுகிறேன் என உசாவிக் கொண்ட போது எழுந்து நின்றது என் வெற்ற ஆணவம்தான். நான் ஊழால் இலக்கு நோக்கி தொடுக்கப்பட்டவன் என்பதற்கு என்ன சான்று? கோடி கோடி உயிர்கள் மண்ணில் பிறந்து மடிகின்றன. இந்த மரத்தடியில் ஒரு குயிலின் சிற்றுடல் பாதி மட்கி கிடப்பதை கண்டேன். அதன் பாடலை ஒரு செவியேனும் கேட்டிருக்குமா என்று தோன்றியது. அதுவும் தன்னை ஊழ்தொடுத்த அம்பென்று எண்ணித்தான் சிறகடித்து கொண்டிருந்ததா என்று எண்ணியதுமே சோர்ந்து இங்கே அமர்ந்து விட்டேன். காலம் இறுகி கொடும்பிரி கொள்ளும் தோறும் ஓர் எண்ணம் வந்து நின்றது. அடுத்த நோக்கென என் முன் வரும் மனிதர் எனக்கு வழிகாட்டும் ஆசிரியரே என்று. வேடனோ வைதீகனோ வணிகனோ வழிபோக்காளனோ எவராயினும் எனக்கான விடையுடனேயே வருவார்கள். அவர்கள் சொல்லலாம், உணர்த்தலாம், நான் ஊழின் பணியாளன் என்றால் அவர்கள் எனக்கெனவே வருவார்கள் என்று உறுதி கொண்டேன். நீ என்னை எதிர்பார்த்தாயா என்றார் பிச்சாண்டவர். வைசம்பாயனன் ஒரு கணம் தயங்கி, இல்லை, நான் என் அறியா இளமையினால் இனிய கனவொன்றை கொண்டிருந்தேன். பணிவெண் தாடியும் குழலும் கனிந்த கண்களும் கொண்ட முதுகவிஞர் ஒருவரையே எதிர்நோக்கியிருந்தேன் என்றான். பிச்சாண்டவர் என முனகினார். பின்னர் சிவமாகுக என்று தனக்குள் என சொல்லிக் கொண்டார்.
இருள் விலகத் தொடங்கும் பொழுதில் இருவரும் காட்டின் விளிம்பை வந்தடைந்தனர். அங்கே நீர் சுழித்தோடிய ஓடை ஒன்றில் முழங்கால் அளவு நின்று வைசம்பாயனன் தன் பொழுதினிவு வணக்கத்தை செய்தான். அப்பால் இருந்த பாறை மேல் கால் மடித்து அமர்ந்து மார்பில் கைகளை கட்டி கொண்டு சூரியனை நோக்கி கொண்டிருந்தார் பிச்சாண்டவர். அவன் வணங்கி முடித்து எழுந்து காட்டுக்குள் புகுந்து இலை குறியும் வேர்க்குறியும் தேர்ந்து காய்களையும் கனிகளையும் சேர்த்து கொடி கூடையில் எடுத்துக்கொண்டு மீண்ட போது என்னவென்று அறிவதற்குள்ளாகவே அவன் உடல் துடிக்க தொடங்கியது. அவர் நெருப்பு மூட்டி சுள்ளிகளை எரித்து அதில் பெருச்சாளி ஒன்றை சுட்டு கொண்டிருந்தார். அவ்வூன் வாடை நீல புகையுடன் எழுந்து அங்கிருந்த இலைகளை எல்லாம் தழுவி இருந்தது. அவன் உடல் கூசி புதருக்கு அப்பால் நின்று விட்டான். எலியின் தோல்மயிர் கருக அனலில் வெந்து வழண்டு அதிலிருந்து கொழுப்பு தீயில் விழுந்து நீளத் துளிகளாக வெடித்தது. நீண்ட பச்சை குச்சியில் குத்தப்பட்டிருந்த அதன் உடலில் வால் பொசுங்கி ஏறிய முகம் அனற்படாமல் விழிகளுடன் எஞ்சி இருந்தது. திறந்த வாய்க்குள் வெண்பற்களுடன் அது புன்னகையுடன் நெருப்பை ஆடையென அணிந்திருப்பதாக தோன்றியது. அவனை திரும்பி நோக்கிய பிச்சாண்டவர் வருக என தலையசைத்தார். அவன் அப்போதும் அசையாமல் அங்கேயே நின்றிருந்தான். அவர் பெருச்சாலியை புரட்டி புரட்டி சுட்டார். வெந்த ஊனின் மனம் அவனுக்கு வேள்வியை நினைவூட்டியது. அவன் ஒரே ஒரு முறைதான் பூத வேள்வியில் பங்கு கொண்டிருந்தான். அதில் கரடி தோல் அணிந்த ஹோதாக்கள் வெள்ளாட்டை வெட்டி பலியிட்டதை கண்டு அஞ்சி கண்களை மூடிக்கொண்டான். அருகே அமர்ந்திருந்த அவனது மூத்தவன் ஆகிய அசலன் அவன் தொடையை தன் கையால் கிள்ளி விழி திறக்கச் செய்தான். தந்தை திரும்பி விழிகளால் அவனை அதட்டி நிமிர்ந்து அமரச் செய்தார். வேதம் அவனை சூழ்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. 100 பசி கொண்ட ஓநாய்கள் முரளுதல் போல சந்தம் கொண்ட அதர்வம். கழுத்துக்குழாய் அறுபட்ட வெள்ளாட்டின் கால்கள் துடித்து கொண்டிருந்தன. அதன் வெட்டுண்ட தலையை அப்பால் இருந்த பீடத்தில் வைத்துவிட்டு கழுத்திலிருந்து பீரிட்ட குருதியை அனலில் பாய்ச்சினர். கூடவே நெய்யும் ஊற்றப்பட்ட போது தழல் உண்டு விழுந்தது. அப்பமும் மலரும் தேனும் நெய்யும் கலந்து விழுங்கி தங்கள் மூவரி கூடத்தில் எழுந்தாடும் அதே அனல்தான் அது என எண்ணவே நெஞ்சு முரண் கொண்டது. ஊன் துண்டுகளை வெட்டி இடும் தோறும் அனலின் மனம் வேறுபட்டபடியே வந்தது. குழம்புகளும் மயிர்வாலும் எரியும் போது குமட்டல் கொண்டு அவன் வயிறு அதிர்ந்தது. அங்கே மயங்கி விழுந்து விடலாகாது என்பதை மட்டுமே எண்ணத்தில் நிலைக்க விட்டு எதிரே நின்றிருந்த வேத தூணை மட்டுமே நோக்கி நின்றிருந்தான். ஆனால் அவன் உடலே அந்த நாற்ற குவையை உணர்ந்து கொண்டிருந்தது. நோயுற்ற பசு என அவ்வப்போது அவன் உடல் அதிர்ந்தான். வேள்வி நிறைவில் ஊன் கலந்து அன்னம் பரிமாறப்பட்ட போது அவன் தந்தை அருகில் ஒரு பருக்கையை எடுத்து தன் வாயிலிட்டு கை கூப்பி பிரம்மமாகுக, பிரம்மம் வளர்க, பிரம்மம் எஞ்சுக என்றார். அசலன் ஒரு பருக்கையை எடுத்து அவ்வண்ணமே சொல்லி வாயிலிட்டான். அவனால் நிற்கவே முடியவில்லை. நினைத்து நினைத்து உந்தியும் உடல் எழவில்லை. என்றார் தந்தை. அவன் ஒரு பருக்கையை எடுத்துக்கொண்டான். அதை நாப்படாமல் வைத்து திருப்பி எடுத்துக்கொண்டான். எவரும் அறியாமல் அதை கீழே உதிர்த்த போது மெல்ல உடல் இலகியது. பெருமூச்சு விட்ட போது கண்களில் நீர் இருப்பதை உணர்ந்தான். அதன் பின் எந்த வேள்வியிலும் ஏதோ ஒரு தருணத்தில் அவன் ஊன் புசுங்கும் மரணத்தை அடைந்தான். சில வகை அரக்கு மரங்கள் எலும்பென எரிந்தன. ஊன் என உருகின சில வகை காட்டு காய்கள். பட்டி எப்போதுமே முடியென பொசுங்கியது. நெய்யில் குருதி எரிந்தது. வேள்விக்கென அமரும் போதே அவன் செய்த கெடுமனத்திற்காக காத்திருக்கலானான். நாளடைவில் வேள்வியே அவனுக்கு உளவிலக்களித்தது. சாலைக்கு பிந்தினான். வேத நிறையில் பின்னால் அமர்ந்தான். தந்தை உசாவியதற்கெல்லாம் புறச்சொற்களில் மறுமொழி சொன்னான். ஒரு நாள் அவர் விழி நோக்கி சொன்னான், எந்தையே, நான் இனி வேள்விக்கு அமர்வதில்லை என்றிருக்கிறேன். திகைத்த அவர், என்ன சொல்கிறாய் என்றார். இது நாம் அறியாத தொல்காலத்தில் நன்று தீது தெரியாத எளிய மானுடர் எவரோ ஆற்றிய சடங்கு. வழி வழி வந்தது என்பதனாலேயே இதை இன்னமும் ஆற்றிக்கொண்டிருக்கிறோம். இதன் பொருள் என்ன என்று அறியோம். இதன் விளைவென்ன என்றும் உணர்ந்திலோம். இதன் துன்பங்களையும் இது அளிக்கும் பழிகளையும் மட்டுமே சூடிக்கொண்டிருக்கிறோம் என்றான். இதுவல்ல வேதம். அது காலையொளி சூடும் பனிமலை முடிகளைப் போல தூயது. நாவில் விழும் மழை துளி போல வானை மட்டுமே அறிந்தது. அதையே நான் நாடுகிறேன். அவன் அருகே நின்றிருந்த அசலன் திகைத்து மூச்செறிந்தான். தந்தை, தொன்மையானவை அனைத்தும் நம்மிடம் நீடிப்பதில்லை மைந்தா. இது வழி வழி வந்திருப்பதனாலேயே வாழும் தகுதி கொண்டதாகிறது என்றான்.
துடுக்குடன். அதுவன்று பிரிதெதையும் சொல்வதற்கில்லையா தங்களுக்கு என்றான் வைசம்பாயனன் அவர் விழிகளை நோக்கி. இல்லை மைந்தா, வேள்வியும் வேதமும் பொருள் கொண்டு அடைய பெறுவன அல்ல என்றார் தந்தை. நான் பொருளென கொள்ளாத ஒன்றை இனிமேல் ஆற்றப் போவதில்லை என்றான் வைசம்பாயனன். அவர் சில கணங்களுக்கு பின், நன்று, உன் வழி அதுவென்றால் அதன் விளைவுகள் அனைத்தும் உன்னுடையதே ஆகுக என்ற பின் திரும்பி சென்றார். அசலன், என்ன சொன்னாய் மூடா என தாழ்ந்த குரலில் சொன்னான். இது ஊனுண்ணும் வேடர்களின் தொல் சடங்கு என்றான் வைசம்பாயனன். நான் ஊன் பலி இடுவதில்லை என்றான் அசலன். நாம் இடுவதும் ஊனே, கொல்லப்படாததனால் நெய் ஊன் அல்ல என்றாகிவிடாது என்றான் வைசம்பாயனன். நீ முரண்பட முடிவு செய்திருக்கிறாய். வேதம் மீது எழுந்துவிட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். கருதுக, அவ்வாறு எண்ணிய அசுரர் அனைவருமே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பின் அவன் தந்தையை தொடர்ந்து சென்றான். பிச்சாண்டவர் பெருச்சாலியை அருகில் இருந்த பாறை மேல் போட்டு மும்முறை தட்டி அதன் சாம்பலை உதிர்த்தார். அதன் வால் நீல ஒளியுடன் நெய்யுருகும் மனத்துடன் எரிந்து கொண்டிருந்தது. அதை குச்சியால் அடித்து அணைத்தார். பச்சை கோலின் நுனியிலும் அனல் எரிந்தது. அதை தீயில் வீசிவிட்டு தன் சூலத்தால் பெருச்சாலியின் குடல் அகற்றப்பட்ட அடிவயிற்றை இரண்டாக பிளந்தார். நெஞ்சக்கூடு உடைந்து பிரிய அது இரு பக்கமும் கால்கள் விரிய அகன்றது. வெண்ணிற அடுக்குகளாக தசை வெந்து படிந்திருந்தது. அதன் சிறிய கூர்முகத்தில் கண்கள் வெந்து அடங்கி துயில்வது போல் இருந்தது. அவர் ஓவியம் வரைவது போன்ற திறன் மிக்க மெல்லிய அசைவுகளுடன் அதன் வெந்து சுருண்ட தோலை இரு பக்கமும் விலக்கினார். வெள்ளெலும்புகளுடன் வெந்த ஊன் மட்டும் நெஞ்சென திறந்திருந்தது. மூவேலின் கூர்முனையால் அவர் அதை மட்டும் வெட்டி எடுத்தார். 4 புசுங்கிய கால்கள் நடுவே ஊன் பெயர்ந்த குழியுடன் எலி பாறை மேல் மல்லாந்து கிடந்தது. அந்த ஊனை அருகில் விரித்திருந்த இலை மேல் வைத்த பின் அவனை நோக்கி அவர் திரும்பிய போது அவன் அஞ்சி மேலும் பின்னடைந்தான். பிச்சாண்டவர் அருகே கிடந்த தட்டைக்கல் ஒன்றை எடுத்து சிறிய பாறை மேல் வைத்தார். சிவம் 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 என கூவியபடி பிரிதொரு உருளைக்கல்லை அதன் மேல் வைத்து கை கூப்பினார். கையெட்டும் தொலைவிலிருந்து 3 சிறிய மலர்களை பறித்து அதற்கு சூட்டி பணிக சிவம் என மும்முறை கூவினார். பெருச்சாலியின் ஊனை எடுத்து அதன் அருகே வைத்து படையல் கொள்க என வலக்கை 3 விரலால் செய்து காட்டினார். நெற்றி மண்பட உடல் வளைத்து மும்முறை வணங்கி சிவமே நாம் என்று கூவினார். அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்றுதான் அவன் உள்ளம் திமிரை கொண்டிருந்தது. ஆனால் அவன் கால்கள் உயிரற்றவை போல் இருந்தன. தன் விழிநோக்கு ஒரு வடமென ஆகி அக்காட்சியில் தன்னை கட்டியிருப்பதாக உணர்ந்தான். அவர் 2 இலைகளை விரித்து அந்த ஊனை 2 பங்காக பிரித்து அவற்றில் வைத்தார். ஒன்றின் அருகே கால் மடித்து அமர்ந்த பின் திரும்பி அவனிடம் வருக என்றார். அக்கணம் அந்த சரடு அறுபட்டது போல அவன் பின்னால் சரிந்து கையில் இருந்த கூடையை கீழே போட்டுவிட்டு திரும்பி ஓடத் தொடங்கினான். அவர் பின்னால் ஓடி வருவது போல தோன்றிக் கொண்டிருந்தது. பின்னர் அத்தனை மரங்களும் கால் முளைத்து தன்னை தொடர்வது போல் இருந்தது. காடே ஒரு பெரும் பெருக்கென அவனுக்கு பின்னால் கொந்தளித்து வந்தது. மூச்சு நிறைந்து விலாவெலும்புகள் வெடிக்கும் என்றான போது அவன் நின்றான். உந்தி வந்த விசை எஞ்சி இருக்க முன்னால் விழுந்து கையூன்றி அமர்ந்தான். அங்கேயே அமர்ந்து மூச்சு இழைத்தான். மூச்சு தளர தொடங்கியதும் உள்ளம் கரைந்து அழத் தொடங்கினான். நெடுநேரம் அழுது பின் ஓய்ந்து எழுந்த போது இனிய களைப்புடன் உடல் தசைகள் நெகிழலாயின. அங்கேயே புற்பரம்பில் மல்லாந்து வானை நோக்கியபடி படுத்தான். வானம் ஒளி கொள்ள தொடங்கி இருந்தது. கண்கள் கூசி காது நோக்கி நீர்கோடு வழிந்தது. மூச்சு சீரடைய நெஞ்சு எழுந்தமையே அவன் துயிலில் ஆழ்ந்தான். அவன் கண்களுக்குள் ஒளி வந்து கொண்டிருந்தது. அது எண்ணங்களையும் உதிரி கனவுகளையும் ஒளிபெறச் செய்தது. அவன் வேள்வி சாலை ஒன்றில் அமர்ந்திருந்தான். நடுவே எரிகுளத்தில் நின்ற நெருப்பு வெண்ணிறமாக இருந்தது. அவன் வேதம் உரைத்தபடி தன் கால் விரல்களை வெட்டி அதில் இட்டான். 2 கால்களையும் வெட்டி அவியிட்டான். இடக்கையால் வலக்கையை வெட்டி அனல் ஊட்டினான். பின் எழுந்து அனல் நோக்கி நடந்தான். ஊன் எரியும் இன்மனம் மூக்கை நிறைத்தது. திடுக்கிட்டு விழித்து கொண்டான். தன் நெஞ்சில் இருந்த வரி ஒன்றை என்ன இதே என்பது போல புரட்டி புரட்டி பார்த்தான். மென்மையான சொற்களை கலைமகள் சுவைத்து உண்கிறாள். அழகிய மலர்களை அலைமகள் விரும்பி உண்கிறாள். இனியவர்களே, அனலை அருந்துகிறாள் கொற்றவை. எவருடைய வரிகள் இவை? காலத்தை உண்கிறான் பிரம்மன், வெளியை உண்கிறான் விண்ணோன். இனியவர்களே,
ஊழிப்பெருக்கை உண்பவனோ ஒரு திறன். அந்த வரிகளைத்தான் அவன் தன் கனவில் வேதமென சொல்லி அவியூட்டினான். வேதத்தை சுவைக்கின்றனர் தேவர்கள், மெய்மையை சுவைக்கின்றனர் தெய்வங்கள். இனியவர்களே, தன்னையே சுவைக்கிறது பிரம்மம். எங்கோ வாசித்தவை, முற்றிலும் மறந்து எங்கோ கிடந்தவை. அவன் எழுந்த களைப்புடன் நின்றான். உள்ளம் அம்முடிவை எடுப்பதற்குள்ளாகவே கால்கள் திரும்பி நடக்கத் தொடங்கின. அவன் சென்றபோது அந்த இடத்திலேயே அப்படியே பிச்சாண்டவர் அமர்ந்திருந்தார். கை கழுவ சென்ற அவன் மீள்வதை காத்திருப்பவர் போல அவன் முன் இரு இலைகளிலும் ஊன் ஆறிப்போய் இருந்தது. அவன் அவர் அருகே சென்று நின்றான். அவர் அவனை வெறுமனே நோக்கினார். குருதி படர்ந்த நோக்கு இரு கூர்வாள் என அவனை தொட்டு நின்றது. அவன் அவர் அருகே அமர்ந்து அந்த ஊனை அள்ளி பிரம்மத்திற்கு கொடை என மும்முறை சொல்லி வாயிலிட்டு மென்று உண்டான். அவர் சிவம் கொள்க என்று உரைத்த பின் உண்ணலானார். ஊன் மென்மையாக உருகிய நெய்யுடன் இருந்தது. நெடுநாட்களுக்கு முன்னரே அவன் அதை உண்டிருந்தான் என அறிந்தான். கிராதம் முதல் அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.